ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கோவை பகுதியில் செமி கண்டக்டர் ஆலைகள் அமைக்கப்படும் என தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு கோவை பகுதியில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என பேராசிரியர்கள் கூறுவதை கேட்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் த செமிகண்டக்டர் பார்க்ஸ் இன் பல்லடம் அண்ட் கோயம்புத்தூர், கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி செமிகண்டக்டர் பார்க்ஸ் நிறையா நம்ம கோயம்புத்தூர் அண்ட் இன் அரவுண்ட் கோயம்புத்தூர் வர ஆரம்பிச்சதுன்னா மாணவர்கள் அவங்க இந்த செமிகண்டக்டர் துறையை எடுத்து படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆர்வம் கிடைக்கும். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் துறையில் இருக்கிற படிப்பு, இதை நாங்கள் VLSI டிசைன் அப்படின்னு சொல்லுவோம், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு. இந்த படிப்புக்குரிய கரிக்குலமை நம்ம இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பீப்புளை வச்சே டிசைன் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்டு அந்த கரிக்குலமில் ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா தென் அந்த படிப்பை பேஸ் பண்ணி அவர் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் போகலாம். இந்த செமிகண்டக்டர் பார்க்ஸில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் இன்டர்ன்ஷிப் மாதிரி போகலாம். இன்டர்ன்ஷிப் போகிறப்ப நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமில் அவர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நல்ல எக்ஸ்போஜர் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஜாப்ஸ், இன்கேஸ் அவர் இன்டர்ன்ஷிப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா டைரெக்டாக கம்பெனியில் அவர் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க படிக்கிறப்பே டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அந்த ஸ்கில்ஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க, மாணவர்களாக இருக்கும்போதே டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனோடனே டே 1ல் இருந்தே அவங்களால ஒரு லைவ் ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்கு இதுக்காக கம்பெனி தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்காக ஒரு 3 மாதம் 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவைகளே இல்லாமல் போயிடும். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய கோயம்புத்தூருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட நம்ம டைப் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து அகடமிக் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் பண்ணுறப்ப அந்த கம்பெனிஸ் அவங்களோட டூல்ஸ் அண்ட் தென் ஹை அண்ட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியெல்லாம் நிறைய டொனேட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி பசங்க ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுடைய திறமைகள் நல்லா இருந்தது, அவங்களால புது புது சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அதையும் இண்டஸ்ட்ரீஸ் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா வெஞ்சர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்களோட திறமைகள் ரொம்ப யூனிக்காக இருக்குது, அவங்க சொல்யூஷன்ஸ் நல்ல ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்குது, அவங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ் ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அவங்க ஒரு தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய கம்பெனிஸ் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். ஃபினான்ஷியல் சைடு பார்த்திங்கன்னா, ஒரு நார்மல் கம்பெனிக்குள்ளே அவங்க 4 வருஷம் இன்ஜினியரிங் முடித்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா அட் த மேக்ஸிமம் ஒரு 5 to 10 lakhs பெர் ஆனம்னு சொல்லுவாங்க, LPAன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 5 to 10 lakhs தான் வாங்க முடியும். இதுவே செமிகண்டக்டர் துறையில் ஒரு மாணவர் படித்து 4 வருஷம் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகிறாருன்னா மினிமம் 10 lakhs பெர் ஆனம் பேக்கேஜும் அண்ட் மேக்ஸிமம் அவரால் ஒரு 50 lakhs பெர் ஆனம் கூட போக முடியும். அவரோட திறமையை பொறுத்து, அவர் எந்த அளவுக்கு அவரோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஆல்ரெடி வி ஆர் நோன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், ஃபவுண்ட்ரி, டெக்ஸ்டைல் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இதே மாதிரி நாளைக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்ததுன்னா, ஏன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா காலேஜஸ் அதிகம், இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகம், கிட்டத்தட்ட ஒரு 130 காலேஜஸ் இருக்கிறாங்க. அண்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 30,000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க. அதில் எலக்ட்ரானிக்ஸ் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 3000லேருந்து 4000 இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் இருக்கிறாங்க. அதில் மேஜர் பிளேயர்ஸ்னு பார்த்திங்கன்னா ப்ரிக்கால் இருக்காங்க, கேப் ஜெமினி அண்டு டெஸ்ஸால், இந்த மாதிரி நிறைய VLSI கம்பெனிஸும் கோயம்புத்தூரில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கோயம்புத்தூருக்கு வந்ததுன்னா அது ஒரு நல்ல க்ரோத்தாக தான் இருக்கும் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் போட போகிறாங்க அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்டேன். ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மூவ் இது. ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது இந்த எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபண்டமெண்டல் காம்பனண்ட் மெட்டீரியல், ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் எலக்ட்ரானிக்ஸ்ன்ற பேஸே இருக்குது. ஓகே, ஸோ இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, முன்னாடி எதெல்லாம் மெக்கானிக்கில் இருந்துச்சோ அது இப்போ எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸாக மாறிட்டு வருது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி கார் எல்லாமே மெக்கானிக்கலாக இருந்த விஷயங்கள் இப்போ 50க்கும் 50% மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்
எலக்ட்ரானிக்ஸாக தான் மாறிட்டு வருது. நாட் ஓன்லி இன் கார், பைக், ரோபோட்டிக்ஸ், ஏஐ அந்த மாதிரி ஃபீல்டு எவால்வ் ஆகிட்டு வர இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக தான் இருக்குது. இதனாலோட பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரணும். இதுக்கு ரிலேட்டடாக படிக்கிற பசங்களுக்கு இந்தியாவிலே வேலை கிடைக்கும். இதனால் இந்தியாவோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். மோரோவர் நம்ம எலக்ட்ரானிக் கம்பெனிட் எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அண்ட் தைவான்லாம் வந்து தே ஆர் லீடிங். ஸோ இந்தியாவும் அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இட்ஸ் அ நீட் ஆஃப் த டைம். ஏன்னா இப்போ இந்த டெக்னாலஜி பயங்கர பூம் ஆகிட்டுருக்கு. ஆஃப்டர் ஏஐ இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து செமிகண்டக்டர் பிளான்ட் போடுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ், தேவையான மூவும் கூட. அதுக்கப்புறமேல வந்து இதனால் வந்து இங்கே இருக்கிற டெக் கம்பெனிஸ் வந்து வளரும். ஸோ இந்தியாவிலே ஸ்டார்ட் ஆகி இந்தியாவிலே நிறையா கம்பெனிஸ்க்கு வந்து இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இதை சுற்றி பல சின்ன சின்ன கம்பெனிஸ் வரும். இந்தியாவில் இருக்கிற சர்வீஸ் செக்டார் மாதிரி இந்தியாவில் இருக்கிற டெக் செக்டார் வந்து வளரும். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறையா சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்குது. டெக் கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறனால இந்தியாவில் நிறையா டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ராடக்ட் ட்ரிவன் கம்பெனிஸுமே வந்து வரும். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டில் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் செமிகண்டக்டர் தொழிற்சாலை வரும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது காலத்தினுடைய அவசியம். உலகமயமாக்கலுக்கு பின்னாடி பல்வேறு நாடுகள் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை நோக்கி போயிட்டாங்க. குறிப்பாக சீனா, தென்கொரியா போன்ற நாடுகள், ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து பெரிய அளவில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி இன்றைக்கி நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன், டிவி, நம்ம இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸால் செய்யப்படக்கூடியது தான். அப்போது இது போன்ற ஆலைகள், தொழிற்சாலைகள் வந்து தமிழ்நாடு, இந்தியா முழுக்க வர வேண்டியது, வாய்ப்புள்ள இடங்களில் வர வேண்டியது காலத்தினுடைய அவசியம். ஏன்னா அதன் மூலம் வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும். அதே போல் நாம் பிற நாடுகளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக இது அமையும். அதனால் இந்த பொருளாதார வலுவாக்கலுக்கும் இது போன்ற தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு சந்தையை உருவாக்குவதற்கும் இது போன்ற தொழிற்சாலைகள் உதவும் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.